நல்ல வெயில் அலைஞ்சிட்டு வரேன். இப்பெல்லாம் வெயில் மாசம் அடிக்க போகுது, சித்திரையெல்லாம் வரப்போகுது. நாக்கு வறண்டு போயிடும். தாக சாந்தி. வாசல்ல யாரோ ஒருத்தன் வருவான், அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிமா. தரவே மாட்டா, கதவை தாப்பா போட்டுருவான். அந்த நாக்கு என்ன தெரியுமா சொல்லுவான் அவன், மகாபாவி குடிக்க தண்ணி கேட்டேன் கொடுக்கல அப்படிம்பான். மறைமுக சாபங்கள். அதே மாதிரி ஆத்துல எல்லாரும் என்ன பண்ணுவானா, உட்காந்துட்டு இருப்பா. ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கும், அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாம்மா அப்படின்பா. என்ன உட்காந்து அதிகாரம் பண்ற, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்பா. அவ கேட்கல, அவ நாக்கு கேட்குது. ஜலம் எல்லாருக்கும் கொடுக்க கத்துக்குங்க, அதுதான் முதல் தர்மம். யார் வந்தாலும் தீர்த்தம் சாப்பிட்ற எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும். அவ ஆத்து வாசலே சாப்பிட்டு வந்தா கூட ஒரு சொம்புல ஜலத்தை எடுத்துன்னு வந்து, அண்ணா தீர்த்தம் சாப்பிடுங்க, மாமி கொஞ்சம் தீர்த்தம் குடிங்க, இந்தாங்க. அவ பாருங்களேன், வேணுமோ வேண்டாமோ ஒரு ரூபா வாங்கி நாக்க நினைச்சுப்பா. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பா. அதனுடைய முகபாவம் மாறும். யாரும் இல்லாம ஆத்துக்கு வரவாளுக்கு ஒண்ணுமே நீங்க கேட்காம சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னா வாசல்ல போய் சொல்லுவா, இந்த பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி விட கொடுக்காம பேசிட்டு போறான் பார், என்ன குடும்பம் இது அப்படின்பா. அது என்னன்னா மறைமுக தாக்குதல். சரி இதெல்லாம் இல்ல, வேற எங்க போய் கிடைக்கும் அப்படின்னா, எங்கேயும் கிடைக்காது. நாக்குக்கு உடம்பு எல்லாத்துக்குமே ஜலம் இங்கதான், பூலோகத்துலதான். மீதி எந்த லோகத்திலையும் கிடையாது.